இல்லை தமிழ்நாடு பூரா பஸ்ஸு ஃப்ரீயாக விட போகிறேன்னு சொல்லி ஏற்கனவே அங்கங்கே பொண்டாட்டியக்கானா புருஷனக்கானா பிள்ளையக்கானா கற்பழிச்சுனாங்க கொலை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை நீ தமிழ்நாடு பூரா பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டு நீ எவன் போலீஸ் ஸ்டேஷன் வச்சுருப்பேன் பொண்டாட்டியக்கானா பிள்ளைய காணா நிற்க போகிறான்னு தெரில. சரி 20 யூனிட் மின்சாரம் ஃப்ரீண்ட அதையும் காணும். 2500 மகளிர் தொகை கொடுக்குறேன்ட அதையும் காணும். இதில் வீட்டுக்கு ஒரு வண்டி நீ இலவசமாக கொடுப்ப. எப்படி கொடுப்ப? எனக்கு அதை மட்டும் சொல்லி எப்படி கொடுப்ப? ஹாய் மக்களே, இந்த மாற்றம் 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 லிஸ்ட்ல இன்னொன்னு வச்சுக்கலாம். இது சேலம் சைட்ல மாற்றன்ற பேர்ல ஓலக்கொட்டையில இருந்த ஒரு பிராந்தி கடைய 3 அடுக்கு ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஒரு கடையில நல்ல பிரம்மாண்டமா பார் வச்சிருக்காங்களாமா. மெயின் ரோட்லயே, ஹைவே மெயின் ரோட்லயே. என்ன மாதிரியான மாற்றம் பாருங்க. ஸ்கூலோட லெஃப்ட் சைட்ல இருந்தது ரைட் சைட்ல மாற்றம் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து 150 ரூபா தான் நம்ம ஆக்சுவல் ரேட்டு. 160 ரூபா ஃபிளாஷ் நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. 150 ரூபா தான் கொடுக்கணும், எம்ஆர்பி ரேட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு 300 ரூபாய்க்கு 2 குவார்டர் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிக்கிறாரு. பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தர், பா குடிக்கலன்னா கை நடுங்கும்பா அப்படிங்கிறாங்க. அதாவது குடிகாரங்களுக்கு 20 ரூபா இல்ல 30 ரூபாய் ஏத்தினாலும் வேற வழி இல்ல, வாங்கிதான் வாங்க. இப்போ இந்த மாற்றத்தை எதிர்பார்த்து ஓட் பண்ணவங்க எல்லாம் குடிமகன் போராட்டம். ஏன்னா இந்த 150 ரூபாயை தேத்தி அவங்க எடுத்துட்டு போறதே குடிகாரங்களா. என்ன நிறைய பேர் வந்து சம்பாரிச்சு அதுல போய் குடிக்கிறவங்க கிடையாது. 50 ரூபா 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரிலாம் நிறைய பேர்த்திட்டெல்லாம் அப்படி வாங்கி அந்த மாதிரிலாம் போயும் குடிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு 10 ரூபா கலெக்ட் பண்றது எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கும். இப்ப 20 ரூபா கலெக்ட் பண்ணும். 30 ரூபா கலெக்ட் பண்ணாலும் 30 ரூபா ஏத்தினாலும் கலெக்ட் பண்ண போறாங்க. அதனால அந்த கஷ்டப்படுற டைமிங் இருக்குல்ல, 20 ரூபா தேத்துறதுக்கு கஷ்டப்படுவாங்கல்ல, அந்த டைம் வந்து டென்ஷன் ஆவாங்கல்ல. அப்ப போய் ஏதாவது புரட்சி பண்ணுவாங்கல்ல. இனிமேல் அந்த மாதிரியான புரட்சிகள்லாம் தமிழ்நாட்டுல நடக்கும். மாற்றம் மாற்றம் மாற்றம்னு கேட்டு குடிமக்களை எல்லாம் போராட வைக்க போறீங்களே. குடிமகனே, பெருங்குடி மகனே.